அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன். குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன், புத்திக்காரகன், தனக்காரகன் மற்றும் ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும், செல்வ செழிப்பு, சொகுசு, அழகு, திருமணம் மற்றும் காதல் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வைத்தான் கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த கஜலட்சுமி ராஜயோகம் சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா பர்ஃபெக்டாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதும் இந்த நபர்கள், இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால், தன்னோட சுய முயற்சியால் மட்டுமே அந்த விஷயத்தை நிலையாக நின்று செஞ்சு காட்டக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். என்றைக்குமே எந்த தெய்வம் அப்படிங்கிறது இவங்களை எதிர்பார்த்ததும் கிடையாது, அப்படி எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தான் மட்டுமே வந்து அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஜாதக அமைப்பு சரி, இவங்களுடைய பிறப்பில் அப்படிங்கிறதே இருக்குங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மற்றவங்களுக்காக உதவி செய்வாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு உதவி அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு மட்டுமே, தனக்கு நடக்கக்கூடிய கர்ம வினைகளாக இருக்கட்டும், தனக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே அது தன்னை மட்டுமே சேரும் அப்படிங்கிறத முழுசாக நம்பக்கூடியவங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில், அதாவது வந்து ஏழரைச்சனி அப்படிங்கிறது ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஏழரைச்சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதில் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. அதை விட்டுட்டு விடுபட்டு ஆச்சுங்க. இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக ஏதாவது நடக்காது அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடைபெறும் பொழுது வேலை விஷயத்தில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலையை இழந்துட்டேன், மறுபடியும் அதுக்குண்டான முயற்சிகள் நிறைய பண்ணேங்க, எல்லா இடத்துலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஓகேங்க நான் உங்களை கூப்பிட்றோன்னு சொன்னாங்க, ஓகே கூடிய சீக்கிரத்தில் உங்களை கூப்பிட்டு பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. எந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. இதே நிலையில் போயிட்டு இருந்தது. என்னுடைய நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாயிரும், பண தேவைகளை சரி பண்ண முடியாது, கரெக்டான வேலை கிடைக்காதனால இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்ன பண்ணுறதுங்க, குடும்ப சூழல், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இஎம்ஐ கட்டக்கூடிய நிலை, இன்றைக்கி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொறுப்புகளோடு இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருச்சு. எனக்கு இந்த காலகட்டங்களில் வேலை அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுக்கு வேலையில் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க. எந்த தவறும் செய்யலை, நான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன், கூட இருக்கிறவங்கள என்னை எதிரியாக பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய உயர் அதிகாரிகளும் எனக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்துட்டு நான் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டாலும் சரி, நான் என்னோடய குறைகள், என்னோடய பிரச்சனைகள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால் அந்த இடத்துல எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலைங்க. சில இடத்துல வந்துட்டு செய்ய வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, செய்ய தகுதி இல்லாத சில வேலைகளை செய்ய சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல தான் நீ வேலை செய்யணும், இவங்க கூட தான் சேர்ந்து நீ பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை வந்து சில வேலைகளை செய்ய சொல்லி திணிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மாறுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வேலை அமைப்பு கிடைக்கும். அதில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் அதில் ஒரு நல்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு பிஸ்னஸில் இனிமேல் நீங்கள் எடுத்து போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க.
அந்த தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்றதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே இருக்கும். ஏன்னா தொழிலில் நான் இதுவரைக்கும் இழந்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டேன். இதில் வந்து லாபம் வரலைன்னா கூட பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டேன். இன்றைக்கி அந்த பிஸ்னஸை ஏதாவது ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களுடைய வளர்ச்சியை மற்றவங்க பார்த்து நிஜமாவே பரவாயில்லப்பா, இவர் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சானா அதை வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லா விதத்துலேயும் இந்த வேலை விஷயத்துலையும் பிஸ்னஸ் விஷயத்தையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்றதற்கான யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல இருக்கிற பிஸ்னஸ் இன்னொரு இடத்துக்கு மாற்றுவீங்க. லாபத்தை கண்டிப்பாக எப்படியாவது கொண்டு வருவீங்க. அதில் இருக்கிற நஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு உங்களோட பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவீங்க. அதே நேரத்தில் வியாபார ரீதியாக சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அதைப்படி உங்களோட வியாபார யுத்திகளை கையாண்டு அதில் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்குன்னு மட்டும் எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரியலைங்க. எல்லா அமைப்பும் நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மாப்பிள்ளை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் இந்த சொந்த பந்தங்கள் கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன தான் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னே தெரியலைங்க. எனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏதாவது ஒரு விதத்தில் தடைபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்குமே கெடுதலே பண்ணதில்லை. ஆனால் எனக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் எங்கேருந்து தான் குறுக்க வராங்கன்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு சில பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் இந்த 6ஆம் இடத்துல எதிரிகள் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த குருவுடைய அமைப்புகள், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு பெண் வாரிசு இருக்கும்போது ஒரு ஆண் வாரிசுக்கோ, இல்லை ஆண் இருக்கும்போது பெண்ணுக்கோ இதுக்குண்டான பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுங்க, அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்பட்டு இருந்தது. நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம். அது எதுவுமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். பிரிஞ்ச கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் வந்து உங்களை விட்டுட்டு போகணும்னு நினச்சாங்களோ, கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போனவங்கள, மனைவியை விட்டு கணவர் பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்றா சேருவதற்கான வாய்ப்பு, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டேன், அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், இதுக்கு மேலே வந்து எந்த வாழ்க்கையும் தேவையில்லைன்னு சொல்லி இது வரைக்கும் தனியாக இருந்துட்டேன், ஆனால் எனக்குன்னு ஒரு ஆதரவு தேர்றது, தோள் கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சோல்மேட் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்பார்த்தபடி தன்னுடைய மன வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆசைப்படி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு உண்டான தேவையான பண தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தி அடைங்க. இது வரைக்கும் நின்று போன வீட்டு வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். பண ரீதியாக நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீருங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது மேலோங்கும். புதிய நிலம் வாங்குவதற்கான யோசனையோ அல்லது பழைய நிலங்களை விற்றுட்டு வேறு ஒரு அசட் வாங்குறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுல நிச்சயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். இருந்தாலும் இது வரைக்கும் அந்த நோய் ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு இருந்ததுன்னா கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாக இருந்தும் அந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. ஹெல்த்தான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டராக இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளோட கல்வியில் ஆரம்ப கல்வி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது கல்வி முடித்தவங்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகளோ இல்லது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போய் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதோ அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒர்க் பர்மிட் சம்மந்தப்பட்டதோ விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. ஸோ வெளியூர் அல்லது வெளிநாடு முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும்.
கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படியாவது தீர்க்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி என்னை ஒருத்தர் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இந்த கடனால் தான் மற்றவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நான் இந்த கடன் வாங்கினேன், அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தேன், அந்த கடனுக்கு இன்றைக்கி உண்டான வட்டியை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் போயிடுச்சு. இல்லை எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை, எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை, எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த நான் கொடுத்த பணம் கிடைச்சதுன்னா கூட இன்றைக்கி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்த பணம் வந்ததுன்னா கூட அதை அடைச்சிட்டு வெளியே வந்துடும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை சுச்சுவேஷனை புரிஞ்சு அவங்க உங்கள் பணத்தை திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பு. இதனால் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடையுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறைப்படி இதனோட ஒப்பிட்டு பார்த்து அந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.